வணக்கம், ஜெகன் ஃப்ரம் Capitalzone. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, நான் நிறையா ப்ராஃபிட் பண்ணோம், எந்த ஸ்ட்ராட்டஜியில் நிறையா ப்ராஃபிட் வரும்? ட்ரெண்டிங் கேப்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆப்ஷன் பை பண்ண சொல்கிறாங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ண சொல்கிறாங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியில் அதிகமாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வர ஸ்ட்ராட்டஜி 2 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். குரூப் 1 அப்படின்னா ட்ரெண்டை கேப்சர் பண்ணுற ஒரு குரூப். அதாவது டைரக்ஷன், மார்க்கெட் மேலே போகும், கீழே போகும், இங்கே சப்போர்ட் எடுக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், இங்கேருந்து புல் பேக் ஆகும், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி டைரக்ஷனல் பேஸ் பண்ணி எனக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ஷனே தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண போகிறேன். அதாவது மேலே கால் போட்டு விற்றுருவேன், இல்லைன்னா கால் போட்டு வாங்கிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ரெகுலர் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் 2014 என்ன எடுத்துக்கங்க. நான் என்ன பண்ணுறேன், பெரும்பாலும் காலம் போட்டு செல் பண்ணுவோம், தூரமாக செல் பண்ணுவோம், இல்லைன்னா அடிமணியில் செல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போச்சுன்னா கீழே போச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுவோம். அதாவது ஷிஃப்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ரோல் அப் பண்ணுறது, ரோல் டவுன் பண்ணுறது, ரோல் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி, ஆனால் அங்கே மார்க்கெட் டிரெக்ஷன் எதுவுமே எடுக்கிறதில்ல. மார்க்கெட் இங்கே தான் போகும், இப்படி தான் வரும், அந்த மாதிரி எந்த டிரெக்ஷன் எடுக்காமல் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோம். 2014 கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பண்ணதே இல்லை. ஆனால் 2021 என் மனசு மாறிடுச்சு. என்னன்னா நம்ம கொஞ்சம் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷம் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டைரக்ஷனை யார் கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அதிகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ யாரெல்லாம் டைரக்ஷனோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். அதுக்காக நான் டைரக்ஷனில் ப்ராஃபிட் இல்லைன்னு இல்லை, இருக்குது. ஆனால் அதோட ப்ராஃபிட்ஸ் கம்மி தான், குறவு தான். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் டைரக்ஷனோட நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட் எக்கச்சக்கும். அதே நேரத்தில் எங்கே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அங்கே லாஸுக்கான வாய்ப்பும் அதிகம். அந்த ட்ராடவுன், அதாவது பார்த்திங்கன்னா தொடர்ந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம சில மெத்தட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு மார்க்கெட் வரோம், ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வரோம். ரெண்டாவது நம்ம ஆல்கோ சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்லாம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தா தானே நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஹை ப்ராஃபிட்டை தான் டார்கெட் பண்ணுறேன். அதனால தான் டைரக்ஷனில் கேப்சர் பண்ணுறதுக்கு, ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னங்க, மார்க்கெட் எங்கே போனாலும் கவலை இல்லை, நான் டைரக்ஷனல், மேலேயும் கீழேயும் காலும் போட்டு செல் பண்ணிவிட்டு நம்ம அது மூலமாக வர ப்ராஃபிட், ரேஞ்ச் பவுண்டை கேப்சர் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராஃபிட். அந்த ரேஞ்ச் பவுண்டில் உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வரும், பெரும்பாலும் லாஸ் வராது. அதோட ட்ராடவுனும் கம்மி தான், அதோட ப்ராஃபிட்டும் கம்மி தான். அதில் பெரிய ப்ராஃபிட் பார்க்கவும் முடியாது, பெரிய லாஸும் பெரும்பாலும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹெட்ஜிங் இல்லாமல் பண்ணிக்கலாம். இதில் தான் அதில் உள்ள சிக்கல். க்ரீக்கோட டேர்மில் சொல்கிறேன் பாருங்கள். டெல்டா அப்படின்னா என்னென்னா, அதாவது மார்க்கெட் 100 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் 50 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இது 50% டெல்டா அப்படின்னு. அதாவது ஸ்பீடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெஷர் பண்ணுறீங்க, அளக்குறீங்க, எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறது. ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது, அசையுதுன்னு பார்க்குறீங்க. அதை பொறுத்து நீங்கள் டெல்டா அப்படிங்கிறத நீங்கள் வரையறுக்கிறீங்க. டெல்டா அப்படிங்கிறது எதை குறிக்கணும்னா மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை நீங்கள் குறிப்பது தான் டெல்டா. இது கிரீக்கோட டேர்மில். ஓகே, டெய்லி ப்ரீமியம் கரையுது இல்லையா, அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் ஒரு நாள் கரைஞ்சிட்டே போகுது இல்லையா. இது என்னென்னா டைம் டிக்கெட் நம்ம சொல்லுவோம். க்ரீக்கோட டேர்மில் இதை பேர் தீட்டான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தீட்டான்னு சொல்லுவாங்க. ஆக மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணால் அதுக்கு பேர் நீங்கள் டெல்டாவை கேப்சர் பண்ணுறீங்க. மார்க்கெட்டோடைய டைம் டிகே, அதாவது ப்ரீமியத்தில் உள்ள டைம் டிகேவை கேப்சர் பண்ணிங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க, தீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம், நீங்கள் டெல்டா கேப்சர் பண்ணுறீங்களா, தீட்டா கேப்சர் பண்ணுறீங்களா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இது 2 வகையாக பிரிக்கலாம். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜினா எடுத்துக்கங்க. மார்க்கெட்டில் ஐன்ஃப்ளை, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, கேலண்டர் ஸ்ப்ரெட்டு, புட் கேலண்டர் எதுனாலும் எடுத்துக்கங்க. அது ஒன்று டெல்டா கேப்சர் பண்ணும், இல்லை தீட்டா கேப்சர் பண்ணும், இல்லைன்னா ரெண்டையும் பாதி கேப்சர் பண்ணும். இப்படி தான் இருக்கும். என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 75% பார்த்தீங்கன்னா டெல்டாவை கேப்சர் பண்ணுற மாதிரி தான் நான் எழுதியிருக்கிறேன். மீதி 25% பார்த்தீங்கன்னா தீட்டாவை கேப்சர் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, டெல்டாவில் ப்ராஃபிட் அதிகம், அதனால் வச்சுக்கிறேன். அப்போனா நீங்கள் கேட்கலாம், 100% நம்ம டெல்டாலே போட்டுடலான்னு. அங்கே தான் சிக்கல் இருக்குது. 100% டெல்டாவில் போட்டால் நம்ம ட்ராடவுன் வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் 25% தீட்டாவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம எழுதியிருக்கிறோம். அதாவது 75% டெல்டா கேப்சர் பண்ணோம், 25% டைம் டே கேப்சர் பண்ணோம். இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். இதை தான் நான் பயிற்சி வகுப்புகளில் நான் சொல்லித்தரேன். இது சென்னையில் தான் நடக்குது, சென்னையில் தமிழ்லேயே நடக்குது, மற்ற நகரங்களே நடக்குது. நீங்கள் வேணும்னா அதில் கலந்துக்கலாம். இந்த டெல்டாவை எப்படிலாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டான்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கணும். இதுக்கு பெஸ்ட் மெத்தட் ஏகப்பட்டது இருக்குது. டர்ட்டில் ட்ரேடிங்னு இருக்குது, எலியாட் வேவ்னு இருக்குது, கான் தேரின்னு ஒன்று இருக்குது, எவ்வளவோ இருக்குது.
சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 2 மெத்தட். ஒன்று வந்து டவ் தியரி. ஸோ டவ் தியரி நீங்கள் போய் அடிச்சிங்கனாலே தெரியும். இந்த ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஹையஸ்ட் லோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக வந்து போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டவ் தியரிங்கிறது வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம், அது ஒன்று இருக்குது, அது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 920 ஸ்டார்டல் இருக்கு இல்லையா, 920 ஸ்டார்டலில் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அதை ட்ரெண்டை கேப்சர் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்டா கேப்சர் பண்ணும். ஸோ இது 2 மெத்தட் இருக்குது. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்குது, மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குது, ஏதாவது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் டெல்டாவில் ப்ராஃபிட் ரொம்ப அதிகம், தீட்டாவில் ப்ராஃபிட் கம்மி. இப்போ தீட்டாக்கு வருமே, தீட்டாவில் என்ன பண்ணலாம், அயன் ஃப்ளை பண்ணலாம், அயன் காண்டூர் பண்ணலாம். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து நேக்கடாக பண்ணுறது நல்லதில்லை. இன்ட்ராடேக்கு வேணால் பண்ணிக்கோங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். அயன் ஃப்ளை பண்ணலாம், நான் அயன் ஃப்ளை பண்ணுறேன், அயன் காண்டூர் கூட பண்ணுறேன், சில சமயம் வந்து பட்டர்ஃப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டைம் டிகே கேப்சர் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய ஒர்க் ஷாப்லேயும் சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது, இதை கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரா டவுன் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் மாற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா டவுன் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணுமா, கம்மியாக வேணுமா, குறைவாக வேணுமா, வேறு மாதிரி சொல்லணும்னா உங்கள் சைக்காலஜிக்கு ட்ரா டவுனை எடுத்துக்க முடியுமா, லாஸை எடுத்துக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும், எனக்கு கொஞ்சம் ட்ரா டவுன் அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து டெல்டாவை பேஸ் பண்ணி பண்ணிடுறது நல்லது. இல்லை நான் புதுசு, என்னால் ட்ரா டவுனே அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தீட்டா ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ், ரேஞ்ச் பவுண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி, அயன் ஃப்ளை, அயன் காண்டூர் அந்த மாதிரி போகிறது நல்லது. என்னை மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னால 2டையும் மிக்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நான் ப்ராஃபிட்டு, டீசெண்டாக நான் ட்ரா டவுனோட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ரெண்டாவது, இந்த டெல்டாவும் தீட்டாவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான சமயங்களில் வந்து அன்கார்லேட்டட், ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரான குணம் கொண்டது. இதில் ப்ராஃபிட் வரும்போது இதில் லாஸ் வரும், இதில் லாஸ் வரும்போது இதில் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டெல்டாவா தீட்டாவான்னு கேட்டிங்கன்னா நான் 6 வருஷமாக தீட்டாவில் ப்ராஃபிட் பண்ணாலும் நான் டெல்டா பக்கம் தான் போவேன். ஏன்னா டெல்டா தான் எனக்கு இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 68% ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த 68% ரிட்டனுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா டெல்டா தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் என்ன மாதிரியான சைக்காலஜியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.